السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் குறித்தாட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அருள் போகும் ரமலானுடைய மாதத்திலே அசருடைய துறைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய செய்தியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகம் சம்பந்தமான விவகாரம். இந்த உலகத்தில் இஸ்லாம் சொன்ன மாதிரி நிர்வாகங்கள் நடக்கலை. அது பணியாசலாக இருக்கட்டும், இயக்கமாக இருக்கட்டும், சங்கமாக இருக்கட்டும், உலக நாடுகளாக இருக்கட்டும், எங்கேயுமே சரி இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு உண்டான நிர்வாகங்கள் கிடையாது. எப்போ நிர்வாகத்தை பற்றி பேசணும், ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. அது உலகத்தில் உள்ள விஷயம். எங்கேயுமே அப்படிதான். ஒரு ஊரில் பேசுகிறேன், இஸ்லாத்தில் வந்திருக்கான் ஒரு ஊரில், அவனுடைய இடத்துல என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால், கட்சியிலே வச்சு அந்த ஃபோட்டோ வச்சுருக்கிறான், அந்த ஏழுமலையாக ஃபோட்டோ வச்சுருக்கிறான். ஒரு கிராமத்தில் போய் பேசும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷைத்தானுக்காக ஜும்மா பேசுகிறேன். இஸ்லாத்தில் வந்து கட்சியிலே வச்சுக்கிட்ட கல்லாப்பெட்டியில் பலசர கடை வச்சுருக்கிறான். அது மேலே வச்சு வியாபாரம் பண்ணுறான். அவனுக்கான ஜும்மா பேசுகிறான், சைத்தான் வரல. அந்த மாதிரி வரமாட்டேன். நம்ம இது முக்கியமான செய்தி பேசும்பொழுது அது வரமாட்டேன். இருந்தால் லைவ் போகும், நம்ம தனிப்பட்ட முறையில் அனுப்பிடுவோம். அதையும் பார்க்கறது இல்லை. வீடியோவை அனுப்ப போகும்பொழுது வீடியோ பார்க்கணும்ல, அதையும் பார்க்கணும். சொல்கிற தகவலுக்கு எல்லாருக்கும் எல்லா பேருக்கும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. அப்போ இஸ்லாமிய நிர்வாகம் என்ன, எப்படி நிர்வாகம், ஒன்றும் நல்ல நிர்வாகம் இருக்குது இஸ்லாத்தில். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து எப்படி பயந்து நிர்வாகம் செய்யணுங்கிறதை குர்ஆன் பேசுகிறது. எப்படி நிர்வாகம் செய்யக்கூடாது என்பதை குர்ஆன் பேசக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். எப்படி நிர்வாகம் எல்லாம் இந்த மக்களுக்கு பயந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. உலகத்தில் பள்ளியாசல், ஜமாத்து, அது இது எக்ஸெட்ரா எதை எடுத்துக்கிட்டாலும் பெரும்பான்மையை பார்க்கலாம். நம்ம அவனுக்கு சப்போர்ட்டாக நிர்வாகம் செய்யாட்டி நம்ம தலைவர் பதவி தூக்கிடுவான், செயலாளர் பதவிகளை தூக்கிடுவான், முதலமைச்சர் பதவிகளை தூக்கி மக்கள் தூக்கிடுவான், பிரதமர் பதவிகளை தூக்கி இப்படி பார்க்குறாங்களுடைய நீதியின் பக்கம் நிர்வாகம் நடக்குதா அப்படி பார்க்குறோம். நிர்வாக தலைவர் இருக்கும்போது செயலாளர் ஆடுவான், இது இப்படி நிர்வாகம். செயலாளர் இருக்கும்பொழுது துணைத் தலைவர் ஆடுவான், அல்லது பொருளாளர் ஆடுவான். ஏற்குமான நிர்வாகம் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, ஜும்மாவோடைய ஒரு 3 ஜும்மா பேசிப்பாங்க 3 வருஷத்தில் நிர்வாகிகளை பற்றி. அப்போ வந்துக்கிட்டு இப்படி இப்போ 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம், சின்ன விஷயங்கள் சொல்லிக்கிட்டு. அப்போ அதனால் பார்க்குறோம், இந்த மாதிரி நிர்வாக கட்டமைப்பு இஸ்லாம் சொல்லிட்டு நபிகள் நாயகத்தின் மீது செஞ்சாங்க சஹாபாக்கள். அபூபக்கர் செஞ்சார், நபிகள் நாயகத்தை சொன்ன தலைவர், ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், ஜனாதிபதி. முகமது நபியின் மீது இந்த அபூபக்கர் செய்தார் நடந்துக்கிட்டாரா, உமர் நடந்தாரா, உஸ்மான் நடந்தாரா, யாரும் நடக்கலையா? அது நிர்வாகம். இப்போ நிர்வாகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், இருக்கிறவனா ஆடுவோம். அந்த மாதிரி இருக்கிற நிர்வாகம் இது சில்லற இது நிர்வாகம் கிடையாது. 8:34 நல்லா சொன்ன காஃபியர்களுடைய நிர்வாகத்தை பற்றி எல்லாம் பேசும்பொழுது, வமாலஹும் அல்லா யுஅذிபஹுல்லாஹு வஹும் யசுத்தூன அனில் மஸ்ஜிதில் ஹராமி வமா கானு அவுலியாஹு இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். 8:34 மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அவர்கள் நிர்வாகிகளாக தகுதி இல்லாத நிலையிலும், ஹரம் சென்று நிர்வாகம் பண்ணுறான் அபூஜஹல் கூட்டத்தார்கள் மக்காவில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி இருக்கும்பொழுது மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அவர்கள் நிர்வாகிகளாக தகுதி இல்லாத குத்தியாக்கள் எல்லாம் வந்துடுவாங்க அரபுகளில். தகுதி இல்லாத நிலையிலும் மக்களை அவர்கள் தடுத்து கொண்டிருக்கும் பொழுதும், உயர்ந்த ஜாதிக்காரன் உள்ளவா தாழ்ந்த ஜாதிக்காரன் வராது தடுத்தாங்க. அந்த மாதிரி எங்கள் உயர்ந்த குலம், எங்கள் குறைஷி குலம் உள்ளவங்க மற்ற காப்பத்துக்கு உள்ளே போகலாம், மற்ற வெளியில் ட்ராக் பார்த்துட்டு தொழுதுட்டு போகணும்னு சொல்லி இப்படி அட்டகாசம் பண்ணாங்க. அந்த மாதிரி மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அவர்கள் நிர்வாகிகளாக தகுதி இல்லாத நிலையிலும் மக்களை அவர்கள் தடுத்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை எவ்வாறு கண்டிக்காமல் இருப்பான். கண்டிப்பாக மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இறைவனை அஞ்சுவரை தவிர வேறு எவருமே அந்த நிர்வாகிகளாக இருக்க முடியாது. எனினும் அவர்கள் பெரும்பாலும் அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள் என்று சொல்லி, நிர்வாகிகள்லாம் என்ன அல்லாஹ் மட்டும் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறான். உலகத்தில் மக்களுக்கு பயப்படுறான், பொம்பளை பேசுவான் பயப்படுறான், ஆம்பளை பேசுவான் பயப்படுறான். நீதி என்னடா அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீதி என்னன்னு பார்க்காம நிர்வாகம் நிர்வாகம் செய்கிறாங்க, முடவ நிர்வாகம் செய்கிறாங்க. அப்போ இப்படி அர்த்தம் உலகம் மட்டும் சொல்கிறேன், எல்லா பேரும் இங்கே பொதுவாக பேசுகிறேன். இப்படி பார்க்குறோம். இது அல்லாஹ் சொல்லிக்காங்க. நீ இது போல் அல்லாஹ் சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி பேசலாம். ரசூலுல்லாஹ் அவங்களுடைய
ஒரு நிர்வாகியுடைய தன்மை எப்படி இருக்குன்னு முகமது நபியை பற்றி எல்லாம் பேசுகிறோம். 68 நாளில் இன்னக்கலாலா குலுக்கினாவையும் நபியே நீர் மகத்தான குலத்தில் இருக்கிறீர், உன்னுடைய நற்குலத்துக்கு மத்தியில் யாரும் ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு நல்ல மனிதராக ஏகத்துவ சிந்தனை உடையவர்களாக மக்களுக்கு மத்தியில் வந்துக்கிட்டு அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்யாதவராக எல்லாரையுமே அரவணைத்து போகக்கூடியவராக நபியில் இருக்கிறீர் என்று சொல்லி 68 நாளில் சொல்கிறான். இது அதுபோல் என்ன சொல்லி காட்டுறோம் 9:18 இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத்த வ லம் யக்ஷ இல்லல்லாஹ ஃபஅஸா உலாயிக யகூனு மினல் முஹ்ததீன். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹ்வை தவிர எவருக்குமே அஞ்சாமல் இருப்போரே, அல்லாஹ்வை தவிர எவருக்குமே அஞ்சாமல் இருப்போரை அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை நிர்வகிக்க வேண்டும். அவர்கள் தான் உலாய்க்கா எக்கூடு மேலே முகுந்ததேன், அவர்கள் நேர்வழி பெற்றவராக இருக்க முடியும் என்று சொல்லி 9:18 சொல்கிறான். இந்த தகுதியில் இருக்கிற எல்லா நிர்வாகியும் பார்க்கணும். பள்ளியாசல் அது இது போன ஆன்மீகத்தை இந்த ஆன்மீக விஷயமாக வந்துக்கிட்டு இப்போ பள்ளியாசல் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, பொது சொத்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, இதுக்கு அந்த மாதிரியான எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த மாதிரி அரசாங்கத்தில் நீங்கள் நியமிச்சிருப்பான் வக்பு சொத்து, அவனை எப்படி இருக்காங்க செய்தாங்கலாம் தொழுவானா நோன்பு வைக்கிறாங்க ஜக்காத்து கொடுக்குறாங்க செய்தாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி நிர்வாகத்தில் கேடு கட்ட நிர்வாகம் நல்லா சொல்லலாம். இன்னும் பயப்படுவாங்க. நிர்வாகிகள் எப்படி பயப்படுவாங்கன்னு கேட்டால் நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சந்தா கொடுக்க மாட்டேன்னு மாட்டுவாங்க ஊரில். ஏன் சொன்ன மாதிரி கேளு அஜரத்தை ஜும்மாவுக்கு போடாதம்மா, இந்த பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த அஜரத்தை ஜும்மாவுக்கு போடாது அவரை போடாது அவரை இப்படி சொல்லி சந்தா தரம் நடத்துவாங்க, கட்டுப்படுவான். ஆக சொல்லிட்டாங்க இல்லை அவர் சொல்லிட்டாருல சந்தா தராட்டி இது என்ன இப்படி ஜும்மாவுக்கு போட மாட்டாங்க, வேறு வேற இப்படி பணம் மாறி போகும். இது என்ன காரணம்? ஈமா இல்லை இறையச்சம் அல்லாவுடைய பயம் இல்லை. இப்படி பார்க்குறோம். மிரட்டுறதுக்கு பணியலாமா? ஒரு புது நம்பிக்கை ஏன்னா தமிழக பண்பாடு என்ன, தமிழ்நாட்டினுடைய ஒரு இது விஷயம் என்ன, தமிழக பழமொழி என்ன, இது இஸ்லாமிய பழமொழி. அதுதான் ஒரு கதவை அடைச்சா 9 கதவு திறக்கப்படும் பழமொழி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கதை ஒத்தன் தரணும் 1000 ரூபானா அடுத்து 10,000 தருவான். அது இஸ்லாமிய நம்பிக்கை. எவனாவது ஒரு சைத்தா வந்து சந்தா நிப்பாட்டிட்டான்னா அதுக்கு 50,000 பேர் எல்லாம் தருவான். பள்ளியாசல கொட்டுவான். ரசூல்லாவுக்கு அண்ணா என்ன சொல்கிறாங்க உத்தரவு? ரசூல்லா எப்படி சொல்கிறாங்க மக்களுக்கு? இறைவனை பற்றி சொல்கிறாங்க. அல்லாஹ்வை நீங்கள் எப்படி நம்பிக்கை கொள்கிறீர்களோ அல்லாஹ் சொல்கிறான் என்னை பற்றி என்னோட அடியான் எப்படி நடந்து நினைக்கிறானோ அப்படியே அவனிடத்தில் நான் நடந்து கொள்வேன். அல்லாஹ் அவன் நம்பிக்கை அல்லாஹ் தருவான். நம்பிக்கை வச்சுன்னா தருவான். முன்னாடி போய் சந்தா போயிட்டா வராது, இவனை பகச்சிக்கிட்டா வர, அவனே பகச்சிக்கிட்டு தரமாட்டான். நான் செய்தா சந்தா தரமாட்டேன் உலகளவில் பேசுகிறேன். அப்போ உலகம் உங்கள் சும்மா 50 பேர் பதில் பேசலை, உலகத்தில் எல்லா நிர்வாகத்தையும் பேசுகிறேன். நான் செய்தா சந்தா நிப்பாட்டினான்னு சொன்னால் அல்லாமல் நம்பிக்கை வந்து சேருமே. உதவி வேலை போனால் 10,000 வேலை வருமே. ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? ரசூல்லா சொன்னாங்க இறைவன் அல்லாஹ்வுடைய முகமது நபி சொல்கிறாரு என்னோட அடியான் அல்லாஹ் சொன்னதாக என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி நடந்து கொள்வேன். அல்லாஹ் எனக்குலாம் உதவி செய்ய மாட்டான், போடா செய்தான் செய்ய மாட்டேன்றான். என் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் நினைச்சேன்னா உதவி செய்வான். அப்போ அல்லாஹ்வை பற்றி எப்படி நம்பிக்கை 100% உள்ளத்தில் இருக்குதோ அப்போ தான் அதே உதவி எல்லாட்ட கிடைக்கும். எனக்கெல்லாம் செய்வானா அப்படின்னு நினச்சா செய்ய மாட்டான். எங்கள் வீட்டு பிள்ளை குமரெலாம் நிறைவேறுமா? என் பணக்கார வீட்டு குமரம் நிறைவேறுதுன்னு நினச்சின்னா நிறைவேறாது. என் பிள்ளைக்கு நான் ஏழையாக இருக்கிறேன், நான் ஒரு ஏழை தகப்பனா என் பிள்ளையும் தவீது வந்து முடிச்சுட்டு போவான் நடக்கும். நான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன் அண்ணாவை பொறுப்பு சாட்டி நடக்கும். இந்த காலத்தில் அவங்க முடியுமா? வரதட்சணை கொடுக்காமல இந்த செய்தானா முடிப்பானான்னு சொன்னால் உனக்கு அப்படி தான் வருவான். நீ எப்படி நினைக்கிறியோ என் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் முடிய போதும் பொதுவாக அப்படி என் பிள்ளைக்கோ உங்கள் பிள்ளைக்கோ நான் முடியும் இந்த காலத்துலாம் வரதட்சணை வாங்க முடிப்பானான்னு நினச்சா நான் செய்தான் வரதட்சணை வாங்க முடி செய்தான் வருவான். அப்படியே அல்லாஹ்வை நம்புகிறேன். என் பிள்ளைக்கு யார் பிள்ளைக்குமே தௌஹீத்வாதி கிடப்பான், 5 பைசா வாங்காதவன் கிடைப்பான்னு நினைச்சா அப்படி கிடைக்கும். இது மார்க்கம் சொல்லுது. இதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ் மீது நம்பிக்கையே இல்லை. எல்லா சைத்தான்களுக்குமே நிர்வாகம் பண்ணக்கூடிய உலகளாவிய சைத்தான்களில் பல பேருக்கு அல்லாஹ் நம்பிக்கையே இல்லை. மக்களை பார்க்குறான், அவன் சந்தாவை நிப்பாட்டிடுவான், இவன் நிப்பாட்டிடுவான். இது எல்லாம் இஸ்லாமிய தத்துவத்துக்கு எதிராக இருக்குது, இஸ்லாமிய கொள்கை சித்தாந்தத்துக்கு இதாக இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா இடத்துலையும் எந்த நிர்வாகத்தை எப்படி நடத்தி பார்ப்பாங்க. 10 சைத்தா தொழுவு வர மாட்டான், தொலைஞ்சி போ புதுசாக 1000 பேர் வருவாங்க. இப்படி எடுத்துக்கிறோமோடைய நாங்கள் வந்துக்கிட்டு அவங்களுக்காக மெயின்டைன் பண்ணுறது, அவனுக்கு நிர்வாகம் பண்ணுறது, அவங்க சந்தோஷப்பட்டு இவன் சந்தோஷம் அடையிட்டு இதை மனிதர்களை சந்தோஷம் படுத்த முடியவே முடியாது. வச்சுட்டு போயிட்டு போயிடுவான். அவன் முகத்தை சிரிப்பான், சில நேரத்தில் முகத்தை மையத்து மீது வச்சுக்குவான். மனிதர்களை ஆம்பளையோ பொம்பளையோ ஒரு காலத்திலும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நடந்துட்டு போயிருந்தோம்.
மனித சைத்தான்களுக்காக நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை நிர்வாகங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி அல்லாஹ்வே எல்லா நிர்வாகிகளும் நீங்களும் நானும் அனைவர்களும் இறைவனை நம்பி பொறுப்பு சாட்டி இறைவன் சொன்ன மாதிரி வாழ்ந்து மரணிப்போம், கொள்கையை நிலைநாட்டுவோம், அழகான முறையில் நிர்வாகம் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.